السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتقبل الله من المتقين. قال النبي صلى الله عليه وسلم: فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر சாஅ மின் தமர் கமா قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானார். ரமதானுடைய முழுமையான பாக்கியங்களையும் ரஹ்மத்தையும் மகத்துவத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய இறுதி நாளில், இறுதி நேரங்களில் இருக்கிறோம். இது போன்ற சமயத்திலே நம்முடைய ரமதான் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும், கபூலாக வேண்டும் என்கிற அந்த கபூலியத்துடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான்: இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சமுள்ளோர்களிடமிருந்து தான் அல்லாஹ் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். நாம் நல்ல அமல் செய்கிறோம் என்பதனால் மட்டும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கபூலியத் ஆகிவிடும் என்ற அர்த்தம் அல்ல. நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், நம்ம எந்த பாவமும் செய்யல, எல்லாமே நல்ல அமல்கள் தான். ஆனா இந்த நல்ல அமல்கள் செய்வதனால மட்டும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதல்ல. அதற்காக வேண்டி நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும். முதலாவது அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய ரமதானை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது அது மிகப்பெரிய பாக்கியம். அது அல்லாஹ்வுடைய நிஅமத். யார் ரமதானை முழுமையாக நோன்பு நோற்றார்களோ, தராபீஹ் தொழுதார்களோ, ஜமாத்தோடு 5 நேர தொழுகைகள் தொழுதிருக்கிறார்களோ, தான தர்மங்களை நிறைவாக செய்திருக்கிறார்களோ, உண்மையிலேயே பாக்கியவான்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றியும் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்த வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துஆவை ஆரம்பித்தால் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துவதற்கு, அல்லாஹ்வை புகழ்வதற்கு அதிக நேரத்தை ஒதுக்குவார்கள். லக்கல் ஹம்து கஸீரா கமா துன்இமு கஸீரா. யா அல்லாஹ், உனக்கே அதிகமான புகழ். எவ்வாறு நீ எங்களுக்கு அதிகமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறாயோ அதுபோன்று உனக்கு அதிகமான புகழ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஏராளமான நிஅமத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறான், அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு முதலாவதாக நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். ஏன் கட்டினார்கள்? அல்லாஹ் உத்தரவிட்டான். என்று அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு, நாங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றி விட்டோம், அல்லாஹ் சொன்ன காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டோம் என்று இருமாப்பாக இருக்கவில்லை. முடித்த பிறகு துஆ செஞ்சாங்க: ரப்பனா தகப்பல் மின்னா. யா அல்லாஹ், எங்களிடத்திலிருந்து இந்த அமலை கபூல் செய்வாயாக. அவங்க என்ன பாவமா செஞ்சாங்க? எந்த பாவமும் செய்யவில்லை. உலகத்தினுடைய முதல் ஆலயத்தை கட்டி எழுப்பியவர்கள் காபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள்.
அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் கட்டினார்கள். கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டோம், நாங்க தான் உலகத்தில் எல்லாரையும் விட சிறந்தவர்கள், மற்றவங்க எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற சிந்தனை வரக்கூடாது. அல்லாஹ் எங்களுடைய நோன்பை கபூல் செய்ய வேண்டும், எங்களுடைய ரமதானை கபூல் செய்ய வேண்டும், எங்களுடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலே அத்தஹிய்யாத்திலே ஓதக்கூடிய பல துஆக்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஷஹுது ஓதிய பிறகு, அத்தஹிய்யாத்துக்கு பிறகு ஸலவாத் ஓதுகிறோம், ஸலவாத்துக்கு பிறகு துஆ ஓதுகிறோம். அதிலே ஒரு துஆ இப்படி வருகிறது, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா ஃபலா யக்ஃபிரு ஸுனுப இல்லா அன்த. தொழுகையினுடைய கடைசியிலே சலாம் கொடுக்கும் பொழுது என்ன துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள்? யா அல்லாஹ், நான் எனக்கு ரொம்பவே அநியாயம் செய்து விட்டேன், நீ பாவங்களை மன்னிக்கிறவன், நீ உன்னை என்று வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள், என்னை மன்னிப்பாயாக. தொழுகையை முடிச்சிட்டு தொழுகையை முடிக்கும் பொழுது, தொழுகை அல்லாஹ்வுடைய உத்தரவு, தொழுகை ஆகச்சிறந்த இபாதத், ஆகச்சிறந்த இபாதத்தை நிறைவேற்றிய பிறகும் கூட நாங்க தொழுதுட்டோம் இல்ல, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி கஸீரா ஸுல்மன் கஸீரா ஃபலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. உன்னை என்று யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. தொழுகையை முடிக்கும் பொழுது கூட நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் இரவு நேரத்திலே கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவுல மிக குறைவாக தூங்குவார்கள். என்ன செய்வார்கள்? இபாதத்திலே ஈடுபட்டிருப்பார்கள், இரவு தொழுகையிலே தஹஜ்ஜுதிலே ஈடுபட்டிருப்பார்கள், எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனாலும் சஹர் நேரத்திலே வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. இரவெல்லாம் பாவமா செஞ்சார்கள், இரவெல்லாம் பாவம் செய்யவில்லை, நின்று வணங்கினார்கள். ஆனால் சஹருடைய நேரம் வரும் பொழுது, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. இது இபாதத் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய மனதிலே தவாபு பணிவு வருகிறது என்று சொன்னால், ரப்பு எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை மனதில் வருமேயானால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய இபாதத்துகளை பேஸ்புக்ல எவ்வளவு லைக் வருது என்பதை விட்டு கபூலியத்து கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாமே வருது, கொடுக்கிறதையும் கொடுப்போறாங்க, தொழுகிறது, உமர்ந்து நோக்கு வைக்கிறது, இஃப்தார் செய்யறது, சஹர் விருந்து, சஹருக்கான ஏற்பாடு, அதை செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், ஏராளமான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறத கூட வீடியோ எடுத்து போடுறாங்க. நாம் குர்ஆன் ஓதுறோம், மற்றவங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ அமல்கள், நல்ல அமல்களை எல்லாம் பேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு அமல், அதுல எவ்வளவு லைக் வருது, அந்த லைக் வச்சு கபூலியத்து கிடைக்காது. நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சோமா இல்லையா, அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலையோடு செய்தோமா இல்லையா, நாங்கள் செய்த அமல்கள் வெறும் பேஸ்புக் லைக்குக்காக செஞ்சோமா இல்ல அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்காக செஞ்சோமா, யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே அல்லாஹ்விடத்திலே கபூலியத்து கிடைக்கணும்னு சொன்னா முதலாவது அந்த சிந்தனை இருக்கணும், கவலை இருக்கணும். அமல்கள் முடிகிற சமயத்திலே, ரமதான் முடிகிற சமயத்திலே எங்களுடைய அமல்கள், எங்களுடைய நோன்புகள், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய திலாவத், எங்களுடைய சதகா, எங்களுடைய ஜகாத் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்கிற கவலையும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய ரமதானை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய ரமதானை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்கிற துஆக்கள் கடைசி நேரத்திலே ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று ரமதானுடைய இறுதியில பெருநாளை ஒட்டி நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் சதக்கத்துல் ஃபித்ர். ஃபித்ராவை முழுமையாக கொடுத்து விட்டோமா, நிறைவேற்றி விட்டோமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அதிலே கவனம் செலுத்தி இருக்கிறோம், பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாக அதை கொடுத்து முடிக்க வேண்டும். ஃபித்ரா யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஃபித்ராவுக்கும் ஜக்காத்துக்கும் மத்தியிலே சின்ன வேறுபாடு என்னவென்றால், ஜக்காத்தை பொறுத்தவரையிலும் தங்கம், வெள்ளி, பணம் இது போன்ற வியாபார பொருட்கள் இது நிசாப் அளவுக்கு 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு இருந்தால் ஜக்காத் கடமையாகும். ஆனால் ஃபித்ராவை பொறுத்தவரையிலும் அப்படி அல்ல. நம்முடைய தேவைக்கு அதிகமாக என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய தேவைக்கு அதிகமாக எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ, வீட்டு பொருட்களாக இருக்கட்டும், அல்லது ஒருத்தர் 2 மொபைல் வச்சிருக்கிறாரு, அத்தியாவசிய தேவை 1 மொபைல், அதை விட எக்ஸ்ட்ரா 2வது மொபைல் வச்சிருக்கிறாரு,
அந்த மொபைல் 50,000 60,000 விலை போகுது. அதே போன்று வீட்டில் அதிகப்படியான சாமான்கள் இருக்குது, எப்பொழுதாவது யூஸ் ஆகுது. அதிகப்படியான சாமான்கள், பெரிய பெரிய சாமான்கள் இருக்கிறது. அல்லது வீட்டில் அதிகப்படியான ட்ரெஸ், தேவையான அளவை விட ஏகப்பட்ட ஜோடிகள் வச்சிருக்கிறாங்க, நிறைய ட்ரெஸ்ஸா இருக்குது. இப்படியெல்லாம் அதிகப்படியாக தேவையை விட அதிகமாக இருந்தாலும், தேவையை விட அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு, அதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்ல வந்துடும். சாதாரணமாக ஒரு மொபைல் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறார், 2 வாகனம் வச்சிருக்கிறார், அத்தியாவசிய தேவைக்கு ஒரு வாகனம் போதும், ஆனால் இன்னொரு வாகனம் வச்சிருக்கிறார், அதனுடைய விலை அதிகமாக இருக்கும் என்றால் 612 கிராம் வெள்ளி அளவுக்கு வறுமையானால் அவரும் சித்ரா கொடுக்க வேண்டும். ஜகாத்துக்கும் சித்ராவுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜக்காத்தில் இதையெல்லாம் கவனிக்க மாட்டோம். அதிகப்படியான வாகனம் இருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். அதிகப்படியான வீடு, இடம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதற்கு என்று சொல்ல மாட்டோம். ஆனால் சித்ராவுடைய விஷயத்திலே அத்தியாவசிய தேவையை விட அதிகப்படியாக எது இருந்தாலும் சரி, அதனுடைய கிரயம் 612 கிராம் வெள்ளி அளவுக்கு வந்தால் அத்தனை பேரும் சித்ராவை நிறைவேற்ற வேண்டும். சித்ராவை கொடுக்கும் பொழுது யாருக்காக கொடுக்க வேண்டும்? அப்பள வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் கொடுக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை. பெருநாளுடைய பஜ்ர் அன்னைக்கு காலையில சுபுகு நேரத்தில் யாரெல்லாம் அயாத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் முந்தைய மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு சித்ரா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நேற்று மூத்தாயிட்டாங்க, இன்னைக்கு மூத்தாயிட்டாங்க, அதாவது பெருநாளுடைய பஜ்ருக்கு முன்பாக மூத்தாகிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் நேற்று பிறந்த குழந்தை, இன்று பிறந்த குழந்தை, பெருநாளுடைய சுபுகுக்கு முன்னால் 4 மணிக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் கொடுக்கும். நம்ம பெருநாளுடைய சுபுகுக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சிறியவர்கள் பெரியவர்கள், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இனிமேல் தான் பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு தேவையில்லை. மூத்தானவர்களுக்கும் தேவையில்லை. இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக வேண்டும். யார் வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு அவரவர் பொறுப்பு. அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், கணவன் மனைவிக்காக கொடுக்க வேண்டுமா? மனைவியிடம் நகை இருந்தால் மனைவிக்குத்தான் கடமை. அதே சமயத்தில் கணவன் கொடுத்து விட்டாலும் அது நிறைவு. வீட்டுடைய பழக்கம், வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களும் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து குடும்ப தலைவர் கொடுத்துருவாங்கன்னு சொன்னா அதுவும் கூடும். எல்லோருக்கும் சேர்த்துமாக கொடுக்கவும் செய்யலாம், அப்படியும் கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதிலும் எந்த விதமான தவறும் இல்லை. அதனால யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தியாயத்தால் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது இருக்கிற அது நபர்களை கவனித்து கொடுக்க வேண்டியது. செல்வத்திற்கான கடமை அல்ல, நபர்களுக்கான கடமை. நோன்பு வைக்கல நாங்கள் அதனால தான் கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறாங்க அதனால தான் கொடுக்கறோம்னு கிடையாது. நோன்பு வைக்கிறது வைக்காதது வேறு சட்டம். சில பேருக்கு நோன்பு வைக்க முடியாத நிர்பந்தம் இருக்கலாம், நோன்பு வைக்காமல் கூட இருக்கலாம். நோன்பு வைக்காமல் அவர்கள் மரண வியாதியில் இருக்கிறார்கள், அதாவது மௌத்து வரையிலும் வியாதி சுகமே ஆகாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் நோன்பை விட்டு விட்டால் அதற்கு தனியாக ஃபித்யா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்ராவுடைய அளவு, ஒரு நோன்புக்கு ஒரு ஃபித்ராவுடைய அளவு, அதற்கு தனியாக ஃபித்யா கொடுக்க வேண்டும். யார் கொடுக்க வேண்டும்? மௌத்து வரையிலும் வியாதி சுகமே ஆகாது, அவங்களால கலாவே செய்ய முடியாது, நிரந்தரமான வியாதி என்று இருந்தால் அது தனியாக கொடுக்கப்பட வேண்டும், அது வேறு. ஆனால் ஃபித்ரா என்பது வேறு. இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நோன்பு வைத்தாலும் சரி, நோன்பு வைக்காவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் அத்துணை பேருக்குமாக ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். ஃபித்ராவுடைய அளவு நிர்ணயம் பண்ணி இருப்பாங்க. 1 கிலோ 600 கிராம் கோதுமை குறைந்தபட்ச அளவாக 90 ரூபாய் முடிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஆக குறைந்தபட்ச அளவு என்றுதான் சொல்ல வேண்டும், 1 கிலோ 600 கிராம் கோதுமை என்று. ஆனால் இன்னைக்கு பல பேரும் வெளிநாடுகள்ல இருப்பாங்க, சவுதியில, வளைகுடா நாடுகள்ல, கல்ஃப்ல, மலேசியா, சிங்கப்பூர், பல நாடுகள்ல இருப்பாங்க. இப்போ அவங்களுக்காகவும் இங்கேயும் ஃபித்ரா கொடுக்கிற பழக்கமும் உண்டு. அப்படி கொடுக்கும் பொழுது இங்க உள்ள இந்த 90 ரூபாய் செல்லாது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, அங்க என்ன ரேட்டோ அந்த கிரயத்தின்படிதான் அவங்களுடைய ஃபித்ராவை கொடுக்கணும். நல்லது அவங்க அங்கேயே கொடுக்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கான ஃபித்ராது அங்கேயே கொடுத்து விட வேண்டும், அதுதான் சிறந்தது. இங்கே மாற்றி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஊர்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இல்லை இங்கு அதை விட தேவையுள்ளவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்கிற சில காரணங்கள் இருந்தால் அந்த ஃபித்ராவை இங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் கிரயம் இந்த 90க்கு வரக்கூடாது. அங்கே 500 ரூபாய் இருந்தால் அந்த 500 ரூபாய் கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இங்க உள்ள கணக்கை எடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும்.
பொதுவாக இந்த 90 ரூபாய் 100 ரூபாய் என்று முடிவு செய்வதிருக்கிறது, இது எல்லோரையும் கவனித்து குறைந்தபட்ச அளவாக முடிவு செய்யப்படுகிற ஒரு அமௌண்ட். ஆனால் இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுக்கு மேல கிடையாது என்று கிடையாது. 100 ரூபாய் தான் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு, அதுக்கு மேல இல்லை அப்படின்னு கிடையாது. ஏனென்றால் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையில மட்டும் ஃபித்ரா கொடுக்கணும்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிஸ்மிஸ்ல கொடுத்திருக்கிறாங்க, பேரிச்சம்பழத்துல கொடுத்திருக்கிறாங்க. பேரிச்சம்பழம் 3 கிலோ 200 கிராம் இன்னைக்கு என்ன ரேட்டு வரும்? கிஸ்மிஸ் 3 கிலோ 200 கிராம் இன்னைக்கு என்ன ரேட்டு வரும்? சும்மா 90 ரூபாய் 100 ரூபாய் போகிறது அது 1000 தாண்டும். 3 கிலோ 200 கிராம் கிஸ்மிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கிஸ்மிஸும் கொடுத்திருக்கிறாங்க, அது மாதிரி பார்லி கொடுத்திருக்கிறாங்க, பேரிச்சம்பழம் கொடுத்திருக்கிறாங்க, இப்படி பல பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் விலை கூட, ரொம்பவே விலை கூட. நமக்கு விலை சாதகமா விலை ரொம்ப கம்மியாக போதுமாங்க. அதுலேயும் கூட அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. அவங்க வரும் பொழுது சொன்னாங்க, இன்னைக்கு ரொம்ப விலை மலிவா போச்சு, அதனால நிஸ்பு சா அப்படின்னு சொல்லுவாங்க, அரை மரக்கால் என்று. அதைத்தான் 1/600 சொல்றோம். ஒரு முழு மரக்கால் முழு படி என்றால் அது 3 கிலோ 200 கிராம். அப்ப அதை தனி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, விலை ரொம்ப மலிவா போச்சு, நீங்க ஏன் அரை சா 1/600 சொல்றேன்னா அந்த அரை மரக்கால் எதுக்கு கொடுக்குறீங்க, முழுசாவே கொடுங்க, ஒரு முழு மரக்காலாக முழு அளவையாக கொடுங்கள் என்று. இப்படி நமக்கு ஹதீஸிலும் சஹாபாக்களின் வாயிலாகவும் நிறைய ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஃபித்ராவை நிரப்பமாக கொடுக்க வேண்டும். ஃபித்ராவை நிரப்பமாக முழுமையாக அதிகமாக, யாருக்கு நல்ல வசதி இருக்கிறதோ அல்லா சிலருக்கு அபரிமிதமான வசதியை கொடுத்திருப்பார். அப்படிப்பட்டவர்கள் இந்த 90 100 பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை, நல்ல தாராளமாக கொடுக்கலாம். நடுத்தரமாக இருக்கிறவங்க பேரிச்சம்பழம் அளவு கொடுக்கலாம். சாதாரணமானவங்க முடியாதவங்க அதை அடிமட்டத்தில் கடைசியில் இருப்பவர்கள் இந்த 90 எடுத்துக்கொள்ளலாம். 90 கொடுத்தால் கடமை நீங்கிவிடுமா என்றால் கடமை நீங்கிவிடும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நாம விசாலமாக செய்ய வேண்டும். ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டபடி சஹாபாக்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டியபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைவாக முழுமையாக அதை நிறைவேற்ற வேண்டும். அதனால ஃபித்ராவுடைய விஷயத்துல நாம் கவனம் செலுத்தணும். இதுவரைக்கும் ரமதானுக்கு முன்பே, அதாவது ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்தே கூட கொடுக்கலாம். யாராவது கொடுத்து முடித்திருந்தால் பரவாயில்லை. இதுவரையிலும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதையும் யார் ஜக்காத் வாங்க தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் கொடுக்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள் யார் என்று பார்த்து, இன்னைக்கு ஏராளமான தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கொண்டு ஒப்படைக்க வேண்டும். இது பெருநாளுக்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் ஃபித்ராவுடைய அமல். அதே போன்று இந்த நோன்பினுடைய நிறைவு நேரத்திலே நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கபூலாக இருக்கிறது என்பதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே துவாவும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே, ரமதானுடைய ஆரம்பத்திலே இப்படி துவா செய்வார்களாம், அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமதான் சல்லிம்னா மின்ஹு வ சல்லிம்ஹு மின்னா. யா அல்லாஹ், எங்களை ரமதானுக்காக சலாமத்தாக்கி வை, எங்களை விட்டும் ரமதானை சலாமத்தாக அனுப்பி வை. எங்களின் மூலமாக ரமதானுக்கு கரை வந்து விடக்கூடாது, எங்களை ரமதானுக்காக சலாமத்தாக்கி வை. நாங்கள் நிம்மதியாக நிறைவாக நோன்பு நோக்க வேண்டும், இபாதத்துகளை ஈடுபட வேண்டும். அதே போன்று ஒரு சல்லிம்ஹு மின்னா, ரமதானை எங்களிடமிருந்தும் சலாமத்தாக்கி வை. எங்களுடைய பாவங்களின் காரணமாக, எங்களுடைய தவறுகளின் காரணமாக, ரமதானை இழிவுபடுத்தக்கூடிய காரியங்களின் காரணமாக ரமதானுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது என்று இந்த நேரத்திலே அதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரப்பே, எங்களின் மூலமாக இந்த ரமதானுக்கு எந்த கரையும் படிய வைத்து விடாது. எங்களுடைய ரமதானுக்கு எப்படி சலாமத்தை கொடுத்தாயோ, நோன்பு வைப்பதற்கு பாக்கியத்தை கொடுத்தாயோ, அதை நிறைவாக்கி கொடு. எங்களின் மூலமாக எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டு விட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்ய ஆமீன் சொன்னார்கள். யார் ரமதானை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள், நாசமாகி போனவர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரப்பே, எங்களை அந்த கூட்டத்திலே சேர்த்து விடாது. ரமதான் முடிகிற சமயத்திலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலே இந்த ரமதானை முடித்து வைத்து விடாதே. ரமதான் முடியும் பொழுது, ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையும் பொழுது, ரப்பே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. பாவங்கள் இந்த ரமதானிலும் மன்னிக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி விடுவார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து விடாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலில்லாஹி வத்தகாஹு மினன்னார், ஒவ்வொரு இரவிலும், ரமதானின் மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும்
நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் என்று. யா அல்லாஹ் எங்களையும் அந்த விடுதலை செய்யப்பட்ட நபர்களில் ஆக்கிவிடு. இனிமேலும் அந்த நரகத்தினுடைய படுகொலையிலே எங்களை தள்ளிவிடாதே. எத்தனை பேருக்கு நீ இந்த ரமதானிலே விடுதலை கொடுத்திருக்கிறாயோ எங்களுக்கும் இந்த ரமதானிலே நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து விடு. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகள் ரையான் என்கிற விசேஷ பாதை வழியாக அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று. ரப்பே, நாங்கள் நோன்பு நட்டு இருக்கிறோம், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை பாபுர் ரையான் வழியாக சொர்க்கத்தில் நுழைய செய்தல்வாயாக. ரையான் என்கிற அந்த நோன்பாளிகளுக்கான வாசல் வழியாக எங்களை சுவனத்தில் நுழைய செய்திருவாயாக என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் ரமதானுடைய இறுதி பகுதியில் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி பகுதிகளுடைய எல்லா இரவுகளும் நிறைவு பெற்ற நிலையிலே யா அல்லாஹ் எங்களை இந்த லைலத்துல் கத்ரை பெற்ற பாக்கியவான்களுடைய கூட்டத்திலே சேர்த்து லைலத்துல் கத்ரை அமல் செய்த நல்ல மக்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். இந்த ரமதானில் நிறைய தான தர்மங்கள் செய்திருப்போம். வசதி இல்லாதவர்களும் தர்மம் செய்திருப்போம், வசதி உள்ளவர்களும் செய்திருப்போம். நம்முடைய ஜக்காத்தை நிறைவேற்றி இருப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே பரவலாக எல்லா மக்களும் இன்று இந்த சமீப காலமாக ஜக்காத்திலே பெரிய விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு பலவிதமான சந்தேகங்களை கேட்டு எவ்வளவு நகையினுடைய விலை கூடி இருந்தாலும் கூட அதற்கான ஜக்காத்தை கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட ஏராளமான கணவன்களை பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் தங்களுடைய ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஜக்காத்தை ஏற்றுக்கொள்வானாக, அவர்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக, அவர்களுடைய ஹதியாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா அவர்கள் வழங்கிய அத்துணை தர்மங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் நாம் கொடுத்த எல்லா சதகாக்களுக்கும் தான தர்மங்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்ததை போன்று 1க்கு 10ஆக, 70 மடங்காக, 200 மடங்காக இந்த துன்யாவிலேயே பன்மடங்காக பெருக்கி கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் இந்த வருடம் குறைவான சதக்காவை ஜக்காத்தை கொடுத்தார்களோ அடுத்த வருடம் அதைவிட அதிகம் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தருள்வானாக. அவர்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கியருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ரமதானை கபூல் செய்தருள்வானாக. நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. நோன்பின் மூலமாக எந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமோ அந்த பாக்கியத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ரமதானில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமதானை முடித்தருள்வானாக. ரமதானின் மூலமாக நமக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் ரமதானை முடித்து வைத்தருள்வானாக. எங்களின் மூலமாக ரமதானிலே ஏதாவது சிரமங்கள், ரமதானிலே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய விசேஷ ரஹ்மத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம்மை மன்னித்தருள்வானாக. இந்த ரமதானை இதோடு முடித்து விடாமல் இதை நாம் வழியெழுப்பி வைக்கவில்லை. இந்த ரமதானை மீண்டும் மீண்டும் அது நம்மிடத்திலே வர வேண்டும். மீண்டும் மீண்டும் பல ரமதானை அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. அதிலே முழுமையான ஆபியத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நிறைவாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அடுத்து வரக்கூடிய பெருநாளை நமக்கு சந்தோஷமான திருநாளாக ஆக்கியருள்வானாக. பெருநாளுடைய சந்தோஷத்தை இந்த துன்யாவிலும் ஆখিরাத்திலும் நிரந்தரமாக்கி வைப்பானாக. பெருநாளுடைய சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா விதமான வளங்களையும் கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் இந்த பெருநாளுடைய நாளிலும் இஸ்லாமிய நாடுகளில் பல இடங்களிலும் முஸ்லிம்கள் தொல்லைக்குட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய சிரமத்தை போக்கி அருள்வானாக. நாட்டில் உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்களை முடித்து வைத்தருள்வானாக. அமைதியையும் நிம்மதியையும் நிலைநாட்டு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஈதுக்கும் சஈதுன் ஈதுக்கும் முபாரக்கும். அல்லாஹ் யுவஃபிக் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.